உலகம் யாவையும் தமிழவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சொரணாங்களே. அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று கார்த்திகை 14/29/11/2024 வெள்ளிக்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். வெள்ளிக்கிழமையாக இருக்கின்ற காரணத்தால் அம்பிகை வழிபாடு என்பது நமக்கு ஏராளமான நன்மையை தரும் என்ற கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் புதுக்கோட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை நாம் இன்றைக்கு தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க புவனேஸ்வரி அம்மன் பிரம்மாண்டமான உருவத்தில் அற்புதமாக நமக்கு அருள்பாலித்து வருகின்றார். இங்கு புவனேஸ்வரி அம்மன் எழுந்தருளுவதற்கு காரணமாக அமைந்தவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள். அதாவது அந்த சாந்தானந்த சுவாமிகள் எப்படி என்று சொன்னால் அற்புதமாக அம்பாளோடு அப்படி பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற அற்புத தவ யோகியாக விளங்கினார் என்று அவருடைய பக்தர்கள் நெகிழ்ச்சியோடு குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புத அம்பாள் பக்தராக இருக்கக்கூடிய சாந்தானந்த சுவாமிகள் இங்கு புதுக்கோட்டையில் இந்த இடத்தில் ஜட்ஜு சுவாமிகள் என்ற அவருக்கு குருவாக இருந்தவர். அவருடைய அதிஷ்டானமானது அமைந்திருக்கின்றது. அதாவது அவருடைய ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் சாந்தானந்த சுவாமிகள் என்ன செய்தார்? தன்னுடைய குரு, அவருக்கு குருவாக இருக்கக்கூடியவர், அவருக்கு பெயர் பரமகுரு என்று பெயர். அப்படி அந்த பரமகுருவாக இருக்கக்கூடிய ஜட்ஜு சுவாமிகள் அவருடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடத்தில் தான் சதா சர்வகாலம் வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மாதா புவனேஸ்வரி அம்மன் எழுந்தருள வேண்டும் என்று விருப்பப்பட்டு அந்த புவனேஸ்வரி அம்மனுக்கு இங்கு முதலில் ஆலயத்தை எழுப்பினார். அப்படி அந்த புவனேஸ்வரி அம்மன் வந்ததற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் மற்ற தெய்வங்கள் அப்படியே பரிவார தெய்வங்களாக இந்த ஆலயத்தில் பிரம்மாண்டமான வடிவத்தில் குடிகொள்ளும்படியாக செய்தார். இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு அம்சம் என்ன என்று சொன்னால் இந்த ஆலயத்தில் அஷ்டாதச புஜ மகா துர்கை, அதாவது அந்த துர்க்கையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது அந்த அஷ்டாதச புஜங்களோடு 18 திருக்கரங்களோடு, அஷ்ட என்று சொன்னால் 8, தசை என்று சொன்னால் 10, 18 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய துர்க்கை. ஆனால் அந்த துர்க்கையை இவர்கள் எப்படி வழிபாடு செய்கின்றார்கள் என்று சொன்னால் அஷ்டாதச புஜ மகாலட்சுமியாக. என்ன ஒரு அற்புதமான அமைப்பு பாருங்க. அப்படி 18 திருக்கரங்களாலும் நமக்கு அருளை மட்டுமல்ல பொருளையும் வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய அற்புத அமைப்பாக பிரம்மாண்டமாக அமைத்தார் சாந்தானந்த சுவாமிகள். அதை போலத்தான் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனையும் எங்கு பிரம்மாண்டமான வடிவத்தில் அமைத்து நாம் வழிபாடு செய்யக்கூடிய வகையில் வழிவகுத்திருக்கின்றார். அந்த புவனேஸ்வரி அம்மனை இப்பொழுது நாம் தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். அன்பர்களே, வெள்ளிக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் புதுக்கோட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் எப்படி என்று சொன்னால் அம்பாள் எழுந்தருளி தன்னுடைய இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டு 4 திருக்கரங்களோடு கீழ் 2 திருக்கரங்களை அபய வரதஹஸ்தங்களாக, அதற்கடுத்ததாக வரதஹஸ்தம், நீ என்ன விரும்பி என்னிடம் வருகின்றாயோ அவை அனைத்தையும் உனக்கு நான் அள்ளி தருகின்றேன் என்ற வகையில் அப்படி வரதஹஸ்தத்தையும் தாங்கிக் கொண்டு மேல் 2 கரங்களில் பாச அங்குசத்தை தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான அம்பிகை. அம்பிகையினுடைய திருமுக மண்டலத்தை, அதாவது திருமுகத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படி சாந்தானந்த சுவாமிகள் என்ற மகானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்பாள் அல்லவா. அந்த வகையில் அம்பாளுடைய திருமுகமும் அப்படி சாந்தம் தவழும் முகமாக புன்சிரிப்போடு அந்த கண்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடாடாடாடாடா பேசும் கண்களாக நமக்கு என்ன வரம் தேவையோ அவை அனைத்தையும் உனக்கு நான் தருகின்றேன், என்னிடம் நீ வந்ததற்கு பிறகு எதற்கும் கலங்க வேண்டாம் என்று சொல்வதைப் போல அந்த நயனங்கள், அதாவது அந்த கண்கள் அமைந்திருக்க, அதற்கு மேலாக அம்பாளுடைய திரு
மண்டலத்தை, திருமுக மண்டலத்தை தாண்டி அவளுடைய கேசத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அந்த சிரசில் பிறை சந்திரனையும் அணிந்து கொண்டு அம்பாள் அற்புதமாக நமக்கு காட்சி தருகின்றார். இப்படி அந்த பிறை சந்திரனோடு அம்பாள் இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அம்பிகையானவள், இந்த புவனேஸ்வரி அம்பாள் எல்லா தெய்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைமை தெய்வமாக விளங்கக்கூடியவள் என்ற கருத்தை நமக்கு காட்டுகின்ற வகையில், எப்படி என்று சொன்னால், சிவபெருமான் தான் பிறை சந்திரனை அணிந்து கொண்டிருப்பார். அந்த சிவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு அற்புத சக்தியை அளிப்பது யார் என்று சொன்னால் இந்த சக்தி தான், அதாவது இந்த அம்பாள் தான் என்பதை குறிப்பாக உணர்த்துவதை போலத்தான் அந்த பிறைச்சந்திரன் அமைந்திருக்கின்றது என்று சாக்த, அதாவது சாக்தை என்று சொன்னால் சக்தியை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள், சாக்த புராணங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. ஆகையினால் சக்திதான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்பதை காட்டுகின்ற வகையிலே தான் இந்த அம்பிகையினுடைய இந்த திரு தோற்றமானது அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, இப்பொழுது நாம் புதுக்கோட்டை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாளை தொடர்ந்து தரிசிப்போம். பாருங்கள். வெள்ளிக்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நாம் அம்பிகையை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் புதுக்கோட்டையில் அருள்பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ மாதா புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தை, அந்த அம்பாளை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்படி என்று சொன்னால், இப்பொழுது எல்லாம் கருங்கல் திருப்பணியாக நடைபெற்று ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கின்றது. அடுத்து அன்பர்களே, இந்த ஆலயத்தில் நாம் ஆரம்பத்தில் சிந்திக்கின்ற பொழுது அஷ்டாதச அப்படி புஜங்களோடு 18 திருக்கரங்களோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமி, அதாவது துர்க்கையை மகாலட்சுமியாக இங்கு பிரம்மாண்டமாக அமைத்திருக்கின்றார்கள் என்று, அதை போல பிரித்தியங்கரா தேவிக்கும் பிரம்மாண்டமான வடிவத்தில் விக்கிரகமானது அமைக்கப்பட்டு இருக்கின்றது. எல்லாமே அப்படி பிரம்மாண்டமாகத்தான் அமைந்திருக்கின்றது. 11 சித்தர்களுக்கும் இங்கு அப்படி சன்னதியானது அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பர்களே, இந்த ஆலயத்தில் அந்த கருங்கல் திருப்பணியை பார்க்கின்ற பொழுது ஏறத்தாழ 108 தூண்கள் அமைத்து மண்டபமானது அமைக்கப்படுகின்றது. அந்த 108 தூண்களிலும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அம்பாளுடைய பல்வேறு விதமான லீலைகள், அம்பாளுடைய பல்வேறு விதமான வடிவங்களை வடிவமைக்க இருக்கின்றார்கள். நாம் எனவே அந்த 108 தூண்களை பிரதட்சணம் வந்தோம் என்று சொன்னாலே 108 அம்பாளை பிரதட்சணம் செய்த வலம் வந்த ஒரு அற்புதமான பாக்கியமானது நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் மிகையல்ல. இப்படி அற்புத கருங்கல் திருப்பணியாக நடக்க ஆரம்பித்து திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகமானது எப்பொழுது நடைபெற இருக்கின்றது என்று சொன்னால், அன்பர்களே, வரக்கூடிய ஜூன் மாதம், அதாவது 2025 ஜூன் மாதம் 20ஆம் தேதி அன்று இந்த ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது என்று தெரிவித்துக் கொண்டு, அம்பிகையை நாம் சரண் புகுந்தோம் என்று சொன்னால், அம்பாளை சரண் அடைந்தோம் என்று சொன்னால் நமக்கு எப்படிப்பட்ட அற்புதமான வரங்கள், அதாவது எப்படிப்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால், இதற்கு அபிராமி பட்டர் மிக மிக அழகாக ஒரு கருத்தை குறிப்பிடுகின்றார். அம்பிகையை நாம் சரண் அடைந்தோம் என்று சொன்னால் அம்பாள் நமக்கு என்ன கொடுப்பாளா? என்னதாங்க கொடுக்க மாட்டார்னு கேட்குறாரு. எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அம்பாள். அதற்கு முதலில் அவள் நமக்கு என்ன தருகின்றாளாம்? தனம் தருவாள். அதாவது முதல்ல செல்வம், அதாவது செல்வம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்ததாக அந்த செல்வத்தை சரியான வழியில் நாம் செலவழிப்பதற்கு கல்வியை கொடுப்பாள், அறிவை கொடுப்பாள். தனம் தரும், கல்வி தரும், பிறகு அப்படியே சலியாத மனம் வேண்டும் என்று சொல்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றிற்கும் மேலாக நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. காரணம், பக்கத்தில் இருந்துக்கிட்டே நம்மளுக்கு படுகுழிய படிப்பாங்க சில பேர். அந்த மாதிரி இல்லாமல் அப்படி நெஞ்சில் வஞ்சனை இல்லாத இனத்தை கொடுப்பாளாம். இப்படி தரக்கூடிய அம்பாள் நல்லன என்று உலகத்தில் என்ன இருக்கின்றதோ, உலகத்தில் என்னென்ன நல்லது இருக்கோ அது அத்தனையும் தருவாயா. யார்? எங்கள் அம்மா புவனேஸ்வரி என்று அப்படி குறிப்பிடுகின்றார் என்று தெரிவித்து, அன்னை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.